உயரமான மலைப்பகுதியான ஹிமாலயாஸ்க்கு நடுவில் ஒரு ஏரி. அந்த ஏரியில தண்ணியை விட எலும்புக்கூடுகள் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்னு அழைக்கப்படுற ரூப்குண்ட் லேக். 1942 வருஷம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இந்த ஏரியை கண்டுபிடிச்சாரு. பனிக்கட்டி உருகி தண்ணியாகும் போது தான் இந்த எலும்புக்கூடுகள் வெளியிலேயே தெரிஞ்சிருக்குது. இந்த எலும்புக்கூடுகளை பார்த்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஏரிக்கு உள்ள ஏரி கரையில் எல்லா இடத்துலையுமே நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருந்துச்சு. அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தனால இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் அந்த போனை அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது அந்த எலும்புக்கூடுகள் எதுவுமே ஜாப்பனீஸோடது இல்லை அப்படிங்கிறது. இந்த ரிசர்ச்சில் தெரிய வந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் இறந்தது ஒரே நேரத்தில் இல்லை அப்படிங்கிறதும், இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் காலகட்டத்தை சார்ந்தவங்கிறதும், இவங்க எல்லாருமே வேற வேற இடத்துல உள்ளவங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சுது. இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் 800 AD-லேருந்து 1800 AD-க்குள்ளே வாழ்ந்தவர்களோட எலும்புக்கூடாக தான் இருந்துச்சு. மலாய், இந்தோனேஷியன், சவுத் ஏஷியன், கிரீஸ் இப்படி பல நாடுகளில் உள்ள மக்களோட எலும்புக்கூடாகவும் இருந்துச்சு. ஆனால் அங்கே கிடைச்ச எல்லா எலும்புக்கூடுகளோட ஸ்கல்லையும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்ஜுரி இருந்துச்சு. இது எல்லா எலும்புக்கூடுகளுக்கும் காமனாக இருந்துச்சு. சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு பெரிய தியரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னன்னா, இதில் இறந்தவங்க எல்லாருமே ஒரு ஹெயில் ஸ்டார்மில் தான் இறந்துருக்குறாங்க அப்படின்னு. இதில் இருக்கிற பெரிய கொஸ்டின் என்னன்னா, இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ஒரே இடத்தை சார்ந்த மக்களோடதும் இல்லை, ஒரே காலகட்டத்தை சார்ந்தவங்களோடதும் இல்லை. ஆனால் இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே ஒரே ஏரியில் இருக்குது. அந்த எல்லா மண்டை ஓட்டுலையுமே ஒரே மாதிரியான காயம் இருக்குது. இந்த ஸ்கெலிட்டன் லேக்கோட மிஸ்ட்ரி இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வரலாறாக கூட இருக்கலாம். ஆனால் வரலாறை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்கெலிட்டன் லேக் ஒரு மிஸ்ட்ரியாக தான் தொடரும்.